ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெரி குட் ஆஃப்டர்நூன். வாங்க நம்ம இன்றைக்கி தோட்டத்தில் பூத்த ரோஜாக்களை பார்க்கலாம். இது வந்து ஒரு 7 days ரோஸ், 7 days வித் பிங்க்கு. அது பூத்துருக்கு, 2 மொட்டு வச்சுருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து இது ஆரஞ்சு எடிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்லா கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய வெரைட்டி தான். இது வந்து நல்லா பெட்டல்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப நாளைக்கு வாடாத மாதிரி. ஸோ குழந்தைகளுக்கெல்லாம் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன், நல்லா ஈஸியாக இருக்கும் அவங்க வச்சுட்டு போகிறதுக்கு. இது வந்து நல்லா ஒரு பிரைட் ரோஸ். ஆக்சுவலாக இது நான் ஸ்டார்ட்லிங் கூட போட்டிருப்பேன். நல்லா ஆரஞ்சு கலராக இருக்கும் நார்மலாக ஃபஸ்ட்டு பூக்கிறனால. நல்லா வெடிச்சதுன்னா இந்த மாதிரி கலர் ஃபேட் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிங்கிஷ் ஆரஞ்சு மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்க. நடுவில் எல்லோ கலரில் அப்படியே ஃபயர் மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ரோஸ். இது வந்து ஸ்டெம் கட்டிங்ஸ்லேயே வளர்ந்துரும் அந்த ரோஸு. இது வந்து பன்னீர் பட்டன் ரோஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு நிறைய பூக்கக்கூடிய ஒரு ரோஸ் தான். இது வந்து நாட்டு ரோஸ் பூத்துருக்கு இன்றைக்கி. ரெண்டு ரோஸ் இருக்குது, நாட்டு ரோஸு. ஆக்சுவலாக என்னோடய சஜஷன் வந்து நிறைய வாழை மட்டையெல்லாம் போடுங்க ரோஸ் செடிகளுக்கு, நல்லா வந்து பூக்கும். இது வந்து ஒரு சென்டிமெண்டல் கூட சேர்ந்தது, பலூன் ரோஸ்ன்னு சொல்கிறாங்க நர்சரியில். இது ஒரு ரெட் கலர் ரோஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மோர் கண்டென்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.